ஓகே, வெல்கம் டு பிரதீப் 41. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அஜித் அண்ட் த்ரிஷா நடிச்சு மகிழ் திருமணி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடாமுயற்சி இந்த படத்தோட கதைக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித்தும் த்ரிஷாவும் 3 வருஷமா லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா கர்ப்பமாகறாங்க. அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல த்ரிஷாவுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து லைஃப் டைமில் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னாங்காட்டிக்கு அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு 2 பேரும் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து அஜித் வந்து த்ரிஷா கொண்டு போய் எங்கள் அப்பா வீட்டில் வர்றதுக்காக கூப்பிட்டு போகும்போது இடையில வண்டி பிரேக் டவுன் ஆகுது. அப்போ வந்து அர்ஜுனும் ரெஜினாவும் மீட் பண்ணுறாங்க. அர்ஜுன் வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. த்ரிஷாவை கூப்பிட்டு போய் ஒரு காஃபியில் வெயிட் பண்ண வைக்கிறேன், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லி கொண்டு போய் வர்றாங்க. அப்போ இடையில வந்து ஆரவ் அவங்க டீம் வந்து அர்ஜுனோட டீம் தான் ஆரவ், அவங்க வந்து வம்புழுக்கிறாங்க அஜித் கிட்ட. அப்படி இருந்தும் அஜித் வந்து அந்த காரை ரெடி பண்ணி அந்த கஃபேல போய் தேடி பார்க்கும்போது த்ரிஷாவுக்கு கிடைக்கல. அப்போ அர்ஜுனை கண்டுபிடிச்சி நிப்பாட்டி எங்கே த்ரிஷான்னு சொல்லி கேட்கும்போது வந்து நீ யார், எனக்கு யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அஜித் வந்து த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா, அர்ஜுனும் என்ன பண்ணாரு. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அஜித்தோட ஆக்டிங் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ பொறுமையாக மெயின் பண்ண முடியுமோ நீட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நமக்கே வந்து ஒரு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம எப்படி பண்ணோமோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்காரு. அஜித்தோட ஆக்டிங் உண்மையாலுமே நல்லா இருக்குது. இதில் அர்ஜுன் அதே மாதிரி தான். மங்காத்தா படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்த காம்போ சூப்பராக இருக்குது. ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்க்கிங்கில் அந்த பெட்ரோல் அடிக்கிற ஷாட்டில் வந்து அங்கே நின்றுருப்பாரு. அப்போ வந்து த்ரிஷாவும் ரெஜினாவும் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மீட் பண்ணுற ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மங்காத்தாவில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அஜித்துக்கும் இதுக்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஆரவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருந்தாலுமே நிறையா டைமில் அஜித் கிட்ட வம்புழுக்கிறது அதெல்லாம் உண்மையாலுமே பங்கமாக பண்ணிட்டாரு. ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜினா வந்து அஜித்தை முட்டி போட வச்சு அர்ஜுன் வந்து கன் ஷாட்டில் வச்சு நிற்பாங்க. அப்போ வந்து நம்ம அதான் இன்ட்ரோ பிளாக்கு. அப்போ தான் நம்ம என்ன நினைப்போம்னா, அஜித் செத்துட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம சீக்வன்ஸு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அஜித்தே வந்து பங்கம் பண்ணிட்டாரு. ஏன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காரு அஜித் சார். தெறிக்க விட்டுட்டார் உண்மையாலுமே. தேட்டரில் தீ பிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸு. அவரோட பாடி லிமிட்டுக்கு வந்து இது வந்து அதிகம் தான் உண்மையாலுமே சொன்னான். ஏன்னா சட்டன்னு அடிக்கிறது, அதாவது ஒரு கார் ஃபைட் சீன் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த படத்தை வந்து நீங்கள் கதைக்காக பார்க்கலாம் பரவாயில்ல, இந்த கார் ஃபைட் சீக்வன்ஸுக்காக போயே ஆகணும். ஏன்னா அனிருத்தோட மியூசிக்கும் இவரோட ஃபைட் சீக்வன்ஸும் பங்கமாக இருக்கும். அந்த கார் ஃப்ளிப் ஆகிற ஷாட்டில் உண்மையாலுமே செம்ம சீக்வன்ஸு. அவர் அடிச்சுக்கிறதும் அதே மாதிரி தான். சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் மிரட்டி விட்டுட்டார் உண்மையாலுமே. நம்ம வந்து தமிழ் படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஹாலிவுட்டே தான், ஹாலிவுட்டுக்காகவே எடுத்து ஹாலிவுட் மாதிரியே பண்ணி கலர் கிரேடிங் ஆகட்டும் எல்லாமே ஹாலிவுட் மாதிரியே. இதில் அனிருத்தோட பிஜிஎம் வந்து 90% அந்த படத்துக்கு அதுதான் மெயின். சூப்பராக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதைக்களத்தை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி 1997 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தோட காப்பி இல்லை, அந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் தான் இது. தமிழ் வெர்ஷனில் எடுக்காமல் ஹாலிவுட் வெர்ஷனாக அப்படியே இது பண்ணி மகிழ் திருமணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது டே என்னடா இது ட்ரக்கு எல்லாமே அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க, அர்ஜுன் ஒன்று தாண்டா அதில் மாறி இருக்காரு, மற்றபடி எல்லாமே அப்படியே எப்படி அந்த கஃபே நேம் ஒன்று மாறி இருக்கும் அவ்வளோதான். என்னடா எல்லாம் இதோட அப்படியே வந்திருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீக்வன்ஸு அது அந்த ஃப்ளாஷ்பேக் ஷாட்லேயே அப்படியே நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு அஜித்தை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. ரோட்டில் வந்து படுத்துட்டு வர போலீஸ்காரங்கிட்ட என்ன நான் வந்து சரண்டர் செகண்ட் ஹாஃப்ல படுக்கும்போது வந்து என்னடா இது தலைவர் எப்படி போட்டு பண்ணுறீங்களாடா தலை, உனக்கு என்ன தலை, நீ மங்காத்தால எப்படி வீலிங் பண்ணிட்டு வந்து இப்போ இப்படி பண்ணிட்டியா தலைன்னு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கும்போது கார் சீக்வன்ஸில் வச்சு பங்கம் பண்ணிட்டார். நம்மளுக்கு பெரியான ட்விஸ்ட்டு. அந்த பிஜிஎம் வந்து கடவுளே அஜித்தேங்கிற அந்த பிஜிஎம், ஆனால் அது வைக்கணும் மாற்றி வெற்றி விடாமுயற்சின்னு சொல்லி மாற்றி அந்த பிஜிஎம் வந்து தேட்டரை பூஸ்பம் பண்ணிட்டாங்க. அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து செம்ம கொண்டாட்டமாக இருந்துச்சு. உண்மையாலுமே கொஞ்சம் மைனஸாக இருந்தாலுமே இந்த படம் உண்மையாலுமே நம்ம இந்தியன்ஸ் பார்க்கலாம், நல்லா இருக்கும். என்னன்னா நீங்கள் தமிழ் படம் வந்து அஜித்தோட மங்காத்தா அந்த படம் ரேஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு விருந்தளிக்கிற படமாக. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 5க்கு 3.5.
ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு என்ன மறக்காம இந்த பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா.